ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பிளாக் கலர் கேட் வந்துருந்துச்சு. அந்த பூனை அதுக்கு கொஞ்சோண்டு பலகாரம் இருந்துச்சு, அதை போட்டேன்னா அது சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அது பாருங்கள் என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணியிருந்துச்சுன்னு. சரி இதை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு வீடியோ பிடிச்சி வச்சுருக்கேன். அது ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நின்றுச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அது மட்டும் போயிடுச்சு, தூரமாக போயிடுச்சு. அது என்ன பயந்துச்சுன்னே தெரில. அப்புறம் கிட்ட வந்துச்சு, திருப்பி போச்சு. அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம். புதுசாக இருந்துச்சுங்களா, சரி அதனால் அது கொஞ்சம் பயப்படுது. கிட்ட வருது, அப்புறம் போகுது, அப்புறம் கிட்ட வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரமாக போயிட்டு உட்கார ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப யோசிச்சிச்சு கிட்ட வரத்துக்கு. ஆக்சுவலாக அது எங்கள் மாமியார்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. இது என்கிட்ட வரத்துக்கு பயந்துச்சு. அது ஸ்நாக்ஸ் போட்டது சாப்பிட்டுட்டு பின்னாடி போயிட்டு முன்னாடி வர்றது இந்த மாதிரியே பார்த்துட்டு உட்காண்ட்ருந்தாரு. சாப்பிட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று குடுகுடுன்னு பின்னாடி போயிடுச்சு. திருப்பியும் வருது, திருப்பியும் போகுது. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு கம்முன்னு விட்டுட்டேன். அது அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாரு. போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று பாருங்களேன், அது எங்கே போகுதுன்னு தான் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே மேகம்லாம் அப்படியே மூடிட்டுருக்கு, மழை வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட தீபாவளி மறுநாள்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை மறுநாள். அதுக்கு இன்னும் அந்த பயம் போகவே இல்லை. அது பயந்துகிட்டே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சரி சாப்பிட்டோம், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது மட்டும் பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி தீபாவளி பயங்கரமாக போச்சு. மழையிலே நிறைய மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பட்டாசு வெடிக்கலாம் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது பாருங்கள், அது பயத்திலே இருக்குது. போகிறது வர்றது இதே மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வெயில் அடிச்சதுங்களா, பட்டுன்னு கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு கிளைமேட்டு. பாருங்கள் லைட்டாக வெயில் அடிக்குது. அது வெயிலில் போய் உணத்தெல்லாம் உக்காந்துட்டார் அவர். நல்லா அந்த வெயிலில் அந்த ஒரு மாதிரி கதை கதைன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல போய் நல்லா உட்காந்துருச்சு.